மனிதன் என்று நாகரிகம் மிகுந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாகரிகம் என்பது மனிதனின் சொல்லில், செயலில், பேச்சில், நடத்தையில் எல்லாத்துலேயும் கலந்து இருக்கணும். சரிங்களா? பேச்சு நாகரிகம் என்பது இன்றைக்கி டோட்டலாக வீணாக போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாகவே பெற்றோர்கள் இருக்காங்கன்னா சார், குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? நமக்கு என்னன்னு கொண்டு ஸ்கூலில் கொண்டு விட்டோமா, நமக்கு என்னன்னு சொல்லி டியூஷனில் கொண்டு விட்டோமா, நமக்கு என்னன்னு தட்டில் போட்டு வச்சோமா, நமக்கு என்னன்னு தூங்க வச்சோமா, அதுக்கு பேர் நாகரிகம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தாய்க்காரங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 3 வயசில் ஒரு பையன், அதுக்கப்புறம் ஒரு கை குழந்தை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு 4 வயசு ஆச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு 2.5 வயசு இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, தூக்க மாத்திரையை போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு, அதுக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது காலையில் ஜுரம், சாயங்காலம் ஜுரம்னு சொல்லி 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 அவில் மாத்திரையை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த டாக்டர் பொட்டலம் தட்டி கொடுத்துருவாரு. அந்த பொட்டத்தை கழட்டி நைட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஊற்றிட்டு காலையில் கை கொண்ட சோழ போகிறோம் அங்கே எங்கன்னு சொல்லி காரில் தூக்கி போட்டுக்கிட்டு சுற்றுறது. அந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கு கெடுதலை செஞ்சுட்டு வாழ்கிற தாய்க்காரங்களும் உண்டு. நான் நிறைய பார்த்துருக்கேன் உலகத்தில். சரிங்களா? ஆனால் நாம் நம் பிள்ளைகளுக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ நாம் நம் பிள்ளைகளுக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? நாம் நன்மையை கடைபிடிக்க வேண்டும். ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இந்த மேடை பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். தமிழ் கடல் அலையோசை அப்படின்னு நினைக்கிறேன். அதில் மேடை பேச்சுங்கிற ஒரு அது பாட்டாக போகும். பாட்டு 1 பாட்டு 2ன்னு சொல்லிட்டு அதை மாதிரி போகும்பொழுது அதில் அந்த மேடை பேச்சு அப்படின்றதும் ராபி சேதுப்பிள்ளை அவர்களுடைய புத்தகம். அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் எப்படி பேச வேண்டும் நாகரீகமாக அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய சொற்கள் இருக்குது சார். பழங்காலத்தில் சில சொற்கள் தவறான மீனிங்கை நமக்கு கொடுக்கும். ஆனால் அது சரியான மீனிங்கோடு தான் இருக்கும் அப்படின்றத அவர்கள் இந்த புலவர்கள் யாருன்னு சொன்னாக்கா, இந்த இலக்கணத்துக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தொல்காப்பியத்தில் அதுக்கப்புறம் வராங்க இல்லையா, தொல்காப்பியருடைய மாணவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அகத்தியருடைய மாணவர்கள் 16 வரல தொல்காப்பியருக்கு அப்புறம் உள்ளவரெல்லாம் உரைநூல் ஆசிரியர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எழுதுவாங்க. அந்த மாதிரியால் தான் சில வார்த்தைகள் நம்மளால் பொருள் கொண்டு இருக்க முடியும். சரிங்களா? இன்றைக்கி ரொம்ப கொச்சையாக ஒரு பேசிட்டு அதுக்கு கேட்காம இருக்கிறதுக்கு ஒரு பீப் சவுண்ட் கொடுத்துட்றாங்க. சினிமாவாகட்டும், சின்னத்திரையாகட்டும், எதாக இருந்தாலும் சரியா. ஆனால் சங்க இலக்கியத்தில் மிக அழகாக இந்த சொற்கள் எல்லாம் பயிலப்பட்டு இருக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க, திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லையா. நான் இவ்வளோ பேசுவேன், ஆனால் எனக்கு இது வரைக்கும் ஒரு மேடை பேச்சுக்கு வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது. கட்சி சார்ந்த அல்ல, கட்சி சாராத ஒரு பேச்சு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு தலைவியின் காட்சிகள் சங்க இலக்கியத்தில் எப்படி சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், நேரடியாக ஒரு வார்த்தை மார்பகம் அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கு கொச்சை பாஷை என்னவோ அந்த கொச்சை பாஷை நேரடியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கொஞ்சம் கூட விகாரம் இல்லாமல், விரசம் இல்லாமல் மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சொல்லை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? இப்போது இந்த முல்லை அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இந்த முல்லை அப்படிங்கிற வார்த்தையில் இல்லிடையிட்ட அப்படின்ட்டு அந்த சென்டென்ஸ் வருது இல்லையா. அப்போ அந்த இடையிட்ட இழுத்த எடுங்க, இப்போ என்ன வார்த்தை கிடைக்குது? சங்க இலக்கியத்திலே இந்த வார்த்தை நேரடியாக பயிலப்பட்டுள்ளது இந்த வடிவத்தில். அதாவது முல்லை இல்லிடையிட்ட முல்லை குலுங்க அப்படின்னு வரும். அப்போ தலைவி இந்த நம்ம ஸ்டெஃபிகிராஃபு டென்னிஸ் மேட்ச்சில் பக்கத்தில் உட்காந்தா டோன்ட் மிஸ்ட்னு ஒரு பாட்டில் வரும் பார்த்தீங்களா. இந்த படத்துலலாம் ஹீரோயின்ஸ் குட்டி பாவாடை கட்டிக்கிட்டு குலுங்க குலுங்க பனியன் குலுங்க குலுங்க வர்றது, அதை போல் ஒரு காட்சிக்காக தான் இந்த வார்த்தை வருகுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதே போன்று தான் இன்றைக்கி மதுருன்னு சொல்லுவோம், மைத்துன்னு சொல்லுவோம், சபை இறக்கம் கருதி மைத்துன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பெண்களின் இந்த முடி இருக்கு இல்லையா, இது குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்களின் தலைமுடிக்கு குஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க சார். அந்த என்ன வார்த்தை அதை பற்றி அது எப்படி இலக்கியத்தில் பயிலப்படுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா? அதே போல் இந்த அவையடக்கம் கருதி நிறைய வார்த்தைகள் சங்க காலத்தில், அதாவது நாகரீகம் முகுந்த மக்கள் இந்த மாதிரி சொற்களை சொல்ல மாட்டாங்க சபையில். இங்கே பாருங்கள், குறிஞ்சி, இது எப்படி சொல்லணும்னு சொன்னால் ரீடையிட்ட குறிஞ்சி. இப்போ இந்த ரீயை கட் பண்ணுங்க, இப்போ இது எப்படி தான் வருது? கூ என்ன வருது? இது நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது தவறான பொருள்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி
இது வந்து ஒரு உறுப்பு மட்டும் கிடையாது, இது வந்து ஆண் உறுப்பு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆண்களின் தலைமுடி. ஆண்களின் தலைமுடி. பெண்களின் தலைமுடி வந்து குழல், ஆண்களின் தலைமுடி வந்து குஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சங்க காலத்தில் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த வார்த்தை இங்கே பயிலப்படுகிறது. இங்கே வந்து வேறு நீங்கள் நம்மலாம் ஆண் உறுப்புன்னு நினச்சிக்குவோம், இது ஆண் உறுப்பு கிடையாது. ஆண்களின் தலைமுடி குஞ்சி, பெண்களின் தலைமுடி குழல் அப்படிங்கிறது பெண்களின் தலைமுடி குழல். சரிங்களா? இது பெண்களின் தலைமுடி, இது ஆண்களின் தலைமுடி. அதை வந்து சொல்லும்பொழுது அர்த்தம் வந்து அசிங்கமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ரீடையிட்ட குஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த மாதிரிலாம் வந்து பல சொற்கள் மிக அழகாக மிக அருமையாக பயிலப்பட்டு இருக்கிறது. இதே போன்று மனிதர்கள் நாகரிகம் என்ற ஒன்றை கற்றுக்கொண்டோமேயானால், அதாவது சார் நம்மளால் முடிஞ்ச அளவு நமக்கு நாம் நல்லவங்களாக இருந்தால் பத்தாது சார், பிறருக்கு நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டாம், ஆனால் கெட்டவர்களாக இல்லாமல் இருந்தால் போதுமானது அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அப்படி தான் சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு குறைச்ச கொண்ட ஒரு படத்தை ஒரு காமெடின்னு நினைக்கிறேன், என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குன்னே ஓத்தா வைப்போம் உன்னை பெற்று விட்டாங்களோட மாதிரி சார், என்கிட்ட பிரச்சனை பண்ணனே ஒரு 100 பேர் டெய்லி சுற்றிக்கிட்டு இருக்கானுவோ. லேடிஸ் அண்ட் ஜென்ஸு எல்லாமே இருக்காங்க. 100 பேர் ஒரு நாளைக்கு. இன்றைக்கி காலையில் ஏஞ்சா இந்த முடிச்சுக்கிட்ட பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் அவங்களாம் எதிர்கொண்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதுபோல் நாகரிகமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் எனக்கு தெரிந்த நாகரிகமான பேச்சு. இதை பற்றி நீங்கள் யாராவது ஏதாவது நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மேக்ஸிமம் எனக்கு யாரும் அதிகமாக கமெண்ட்டே பண்ணுறதில்ல சார். ஆனாலும் ரொம்ப நன்றி. வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நல்ல பேச்சை கேளுங்க, நல்லவை கேளுங்கள்.